வணக்கம் நண்பர். இன்றைக்கு உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுவது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி கமேனி கொல்லப்பட்டது. நேற்று காலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் ஈரான் மேலே மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதலில் முதல் குறியே அலி கமேனியை கொல்றது தான். இந்த அலி கமேனி ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்கிற மத தலைவராக இருந்தார். இந்த சுப்ரீம் லீடர் என்கிற பதவி, இந்த மத தலைமைங்கிறது எப்படி வந்ததுன்னா 1979 ஈரான் ரெவல்யூஷன் நடக்குது. இந்த ஈரான் புரட்சியில் தான் ஈரானில் இஸ்லாமிய மத அடிப்படைவாத அரசாங்கம் அமைக்கப்படுது. அதற்கு முன்பு மன்னராட்சி இருந்தது. ஷா ரேசா பாஹ்லவி என்கிற ஒரு மன்னர் தான் ஆண்டு கொண்டிருந்தார். 2ஆம் உலக யுத்த காலகட்டத்தில் இருந்து 1941 இருந்து இவர் தான் அங்கே மன்னராக இருக்கிறார். உலக யுத்தத்துக்கு பிறகு இவர் மேற்குலக நாடுகளோட இணக்கமாக இருந்து அதே போல் தன்னுடைய நாட்டையும் முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை போல் பல மாற்றங்களை கொண்டு வரக்கான முயற்சிகளை எடுக்கிறார். அப்படி தான் 1963 நிறைய ரீஃபார்மேஷன் ஒர்க்கை கொண்டு வரார். ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிற பேரில் பல சட்டங்களை கொண்டு வரார். இதில் முக்கியமாக பெண்களுக்கு ஓட்டுரிமையை கொடுக்குறாரு. அதே போல் லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள், சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படி இவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய நில பிரபுக்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை எடுத்து அரசாங்கம் எடுத்துக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நிலம் மற்ற தொழிலாளர்கள் அல்லது விவசாயம் செய்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு திட்டம் கொண்டு வர்றாரு. இதன் மூலமாக நிறைய விவசாய நிலங்கள், தொழிற்சாலைகள், ரயில்வே ட்ராக்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த தேசத்தில் நிறைய முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற திட்டத்தோடு இதெல்லாம் செய்கிறாங்க. அதே போல் பொருளாதார வளர்ச்சியும் அதிகமாக இருந்தது. ஈரான் அதிக அளவில் ஆயிலை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. பல புதிய தொழிற்சாலைகள் வந்தது. ஆனால் இதனால் நிறைய பேர் நகரத்தை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. கிராமங்களில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட நகரத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டது நிலப்பிரபுக்களும் மத தலைவர்களும். இந்த மத தலைவர்கள் மிக அதிக அளவில் கோபப்பட்டது. அவங்க தேசம் முழுவதுமே இப்படி மேற்குலக நாடுகளை போல் மாறிக்கிட்டு இருக்கு. அது முக்கியமாக பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறது. தேசத்தில் பல விஷயங்கள் ரொம்ப மாடர்னாக வேகமாக மாற்றம் அடைந்து கொண்டு வருகிறது. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தொழிலுக்காக நகரத்தை நோக்கி போகிறாங்க. இந்த காரியங்களால் உலாமாக்கள்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய மத போதகர்கள், மத தலைவர்கள், இவங்க தான் அதிகமாக எரிச்சல் அடைகிறாங்க. அப்போதான் ஒரு மத தலைவராக இருந்த ருஹோல்லா கொமேனி என்பவர் இவருக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார். இந்த மன்னராட்சி, இந்த மாற்றங்களுக்கு எதிராக மத அடிப்படையில் பேசுகிறார். அவர் இந்த மத அடிப்படையில் பிரச்சாரங்களை பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போது பல கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் இதனால் தூண்டப்படுறாங்க. அப்போ மத அடிப்படையில் நமக்கு மதத்துக்கு ஒரு ஆபத்து, இது எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சராக மாறிட்டு வருது, இது நல்லதில்லை, இந்த மாதிரியான ஒரு கருத்தை அந்த மக்கள்கிட்ட ஏற்படுத்துது. இப்படி இவருடைய பேச்சுகள் மூலமாக அங்கே மத அடிப்படைவாதம் தூண்டப்படுது. இவருடைய பேச்சுக்களின் தூண்டுதலால் இளைஞர்கள் பலரும் வன்முறையில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. இந்த மத பற்றின அடிப்படையில் தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. 1977 78 வரை பல போராட்டங்கள், வன்முறைகள்லாம் நடந்தது. இதெல்லாமே ஷா மன்னருடைய போலீஸ் இராணுவம் மூலமாக கொடூரமாக ஒடுக்கப்பட்டது. 1978 ஆகஸ்ட் மாதம் சினிமா ரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு தியேட்டரில் சில இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தீ வச்சிடறாங்க. இதில் கிட்டத்தட்ட மக்கள் 400 பேர் மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுறாங்க. இந்த காலகட்டத்தில் கொமேனி வெளிநாட்டில் தான் இருந்தார். ஏன்னா இங்கே அவர் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதலில் தூண்டுறாருன்னு சொல்லி அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதில் அவர் ஃப்ரான்ஸில் போயிருந்தார். அங்கே இருந்துக்கிட்டே தொடர்ச்சியாக மன்னராட்சிக்கு எதிராக மக்களை தூண்டும்படி, வன்முறையை தூண்டும்படி மதவெறி பேச்சுக்கள் அவர் பேசி அது இந்த நாட்டுக்குள்ளே கடத்தி வரப்பட்டு இங்கே பரப்பப்பட்டது. ஸோ இதனால் அந்த போராட்டங்கள், வன்முறை அதிகமாக பரவிட்டே இருந்தது. 1978 இந்த வன்முறை போராட்டங்கள் மிக அதிகமாக பரவியது. அதனால் வேறு வழி இல்லாமல் 1979 வருடம் ஜனவரி மாதமே இந்த ஷா மன்னர் இனிமேல் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிடுறாரு. அதனால் கொமேனி ஃப்ரான்ஸில் இருந்து அடுத்த மாதமே ஈரானுக்கு திரும்பி வர்றாரு. அப்போது இராணுவம் நாங்கள் நடுநிலைமை வகிக்கிறோன்னு சொல்லி அவருக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அதனால் மன்னராட்சிங்கிறது அங்கே வீழ்ச்சி அடைந்து கொமேனி தலைமையில் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் என்கிற பெயரில் இஸ்லாமிய அடிப்படைவாத அரசாங்கம் அமைக்கப்படுது. 1979 மார்ச்லேயே இந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் என்கிற இஸ்லாமிய மத அரசாங்கம் அங்கே அமைக்கப்படுது.
அந்த மத அரசாங்கத்துடைய சுப்ரீம் லீடராக இந்த ருஹோல்லா கொமேனி அதிகாரத்துக்கு வர்றாரு. இந்த ருஹோல்லா கொமேனி 1989 இறந்துடுறாரு. அதற்கு பிறகு சுப்ரீம் லீடராக வந்தவர் தான் இந்த அலி கமேனி. அவர் கொமேனி, இவர் வந்து கமேனி, அலி கமேனி. அயத்துல்லா என்பது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பட்டம், மத தலைவர் என்கிற ஒரு பட்டம் அது. இந்த மத தலைவர் சொந்த மக்களே அவங்க சுதந்திரத்தை இழந்துட்டாங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தாலும் இந்த மதத்தை வைத்து தான் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களுடைய ஆதரவு கிடைக்குது. ரிபப்ளிக் ஆஃப் இஸ்லாமிக் ஈரான் அப்படின்னு பெயரில் அந்த ரிபப்ளிக் இருந்தாலும் அங்கே உண்மையிலே அங்கே ஜனநாயகம் இருந்ததா, மக்களாட்சி இருந்ததான்னா இல்லை. அங்கே ஒரு பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க, அதுக்கான எலெக்ஷன்லாம் இருக்கும், மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுறது மக்கள் பிரதிநிதிகள், எம்எல்ஏக்கள் மாதிரி அங்கேயும் தேர்ந்தெடுப்பாங்க. இப்படி எலெக்ஷன் மூலமாக தான் அந்த பிரசிடெண்ட் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்படின்னாலும் அங்கே முழு அதிகாரமும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சுப்ரீம் லீடர்கிட்ட தான். மக்களை ஓட்டு போட்டு இந்த பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுத்தாலும் அவர் பதவிக்கு வரலாம் அப்படின்னு அங்கீகரிக்கிறது வந்து இந்த மத தலைவர் தான், சுப்ரீம் லீடர் தான். அதற்கு பிறகு அவங்க ஆட்சி அமைத்து பாராளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து அவங்க பல சட்டங்களை இயற்றினாலும் அதெல்லாம் சட்டமாவதற்கு சுப்ரீம் லீடருடைய அனுமதி வேண்டும். அப்போ அவர் நினைத்த அவங்க கொண்டு வரதெல்லாம் தடை பண்ண முடியும், அல்லது அவர் நினைத்தபடியே சட்டங்களை மாற்றம் கொண்டு வர முடியும். எல்லா அதிகாரமும் இந்த மத தலைவர்கிட்ட தான் குவிந்து கிடக்கிறது. அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் லீடருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இராணுவம் வரும். நாட்டுடைய மீடியா, டெலிவிஷன், ரேடியோ இப்படின்னு அந்த ஸ்டேட் மீடியா முழுவதுமே இந்த சுப்ரீம் லீடருடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்கும். அதே போல் இராணுவமும் முழுவதும் இவர் கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்கும். இது தவிர ஐஆர்ஜிசி என்கிற இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு என்கிற இந்த சுப்ரீம் லீடரை பாதுகாக்க அவருடைய கட்டுப்பாடு கீழே இயங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு படையாக இருக்குது. இது தவிர நீதிமன்றமும் இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அந்த தலைமை நீதிபதியை நியமிக்கிறதும் இவர் தான். இவரால் ஏற்படுத்தப்படுகிற கார்டியன் கவுன்சில் ஒன்று இருக்கும். இது அரசாங்க விஷயங்களை தலையிடும். இந்த பிரசிடெண்ட் என்ன சட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தாலும் அதெல்லாம் கட்டுப்படுத்துகிற அந்த வேலையை செய்கிறது இவங்க தான். இந்த 12 உறுப்பினர்களில் 6 பேரை சுப்ரீம் லீடரே நியமிப்பார், மீதி 6 பேரை நீதித்துறை நியமிக்கும். ஆனால் இந்த சுப்ரீம் லீடரும் இந்த 12 மெம்பர்களும் நீதித்துறையும் கட்டுப்படுத்துவாங்க. நீதித்துறையுடைய தலைமையே சுப்ரீம் லீடர் தான். ஆக நீங்கள் எப்படி பார்த்தாலும் பாருங்கள், இந்த நீதித்துறை 6 மெம்பரை நியமிக்குதுன்னா அந்த நீதித்துறையே கட்டுப்படுத்துகிறவர் இந்த சுப்ரீம் லீடர் தான். அவர் தான் நீதித்துறைக்கு தலைவர். நீதிபதிகளை நியமிக்கிறது, நீக்கிறது எல்லாம் இவரால் முடியும். கார்டியன் கவுன்சிலில் மீதி 6 மெம்பரை நேரடியாகவே நியமிக்கிறது இந்த சுப்ரீம் லீடர் தான். அப்போது முழுக்க இந்த இஸ்லாமிக் ஈரான் அரசு என்பது ஒரு சர்வாதிகார அரசு தான். எல்லா அதிகாரமும் இந்த சர்வாதிகாரி மத தலைவர்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் ஈரானில் மக்களுடைய கருத்துக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போயிடுது. மக்களுடைய கருத்தே அங்கே மேலே வராது. ஏன்னா ஸ்டேட் மீடியாவே இந்த சுப்ரீம் லீடருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போது மக்கள் என்ன தான் போராடினாலும், ஒருவேளை அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அரசாங்கத்துக்கு எதிராக கோரிக்கை வைக்கிறாங்கள, போராடுறாங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் இந்த மீடியாவில் வராது. இந்த மீடியா முழுக்க சுப்ரீம் லீடர் விருப்பப்படி, அவங்க மத தலைவர்கள் விருப்பப்படியான காரியங்களை தான் பேசும். இராணுவம், போலீஸ் எல்லாமே அப்போ அவர்கள் விருப்பப்படி தான் இயங்கும். அதனால தான் 1979க்கு முன்பு அவ்வளோ சுதந்திரத்தோடு இருந்த மக்கள் அதற்கு பிறகு அவங்க எந்த சுதந்திரமும் இல்லாமல் போயிடுது. அவங்க போராடினாலும் மிக கொடூரமாக ஒடுக்கப்பட்டாங்க, சிறைச்சாலையில் அடைக்கப்படுவாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு எதிராக, அந்த மத ஆட்சிக்கு எதிராக யார் பேசினாலும் நீதித்துறையே அவங்க பக்கம் தானே இருக்குது, அவங்க சார்பாக தான் பேசும். உடனடியாக அவங்க சிறையில் அடைக்கப்படுவாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டாங்கன்னு சொல்லி தூக்கிலிடப்படுவார்கள். இப்படி எவ்வளவோ பேர் அந்த ஈரான் ரெவல்யூஷன் நடந்ததுலேருந்து அதற்கு பிறகு இந்த 40 வருடங்களாக எத்தனையோ பேர் போராடி இருக்காங்க. எத்தனையோ மக்கள் சிறையிலே அடைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, தூக்கிலிடப்பட்டிருக்கிறாங்க. கடைசி அந்த 10 வருஷங்களில் கூட நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, மக்கள் எவ்வளோ போராடினாங்க, மிக கொடூரமாக அடக்கப்பட்டாங்க இல்லையா? எவ்வளோ பெண்கள், சின்ன குழந்தைகள், பள்ளி குழந்தைகள்லாம் கூட கொல்லப்பட்டாங்க. சின்ன விஷயம், அவங்க வெளியே போகும்போது அது ஒரு ஸ்ட்ரிக்ட் ட்ரெஸ் கோடு இருக்குது. அப்போது தலையை சரியாக மூடலைன்னா கூட மிக கொடூரமாக தாக்கப்படுவாங்க. பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் போயிட்டு தன்னுடைய தலையை சரியாக மூடலை என்பதற்காக இந்த மாரல் போலீஸ் என்பவர்களால் மிக கொடூரமாக தாக்கப்பட்டு மாஷாமினி என்கிற பெண் கொல்லப்பட்டார். அப்போ அதற்காக பெரிய அளவில் போராட்டம் வெடித்தது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களை எல்லாமே மிக கொடூரமாக அடித்தாங்க, சித்திரவதை பண்ணாங்க, சிறைச்சாலையில் வைத்து அவங்க மானபங்கம் படுத்தப்பட்டாங்க.
அதனால தான் அந்த மக்கள் எவ்வளவு போராடியும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருந்தது. ஏன்னா மிக கொடூரமாக நசுக்கப்பட்டுருவாங்க. இப்போ கூட இந்த வருஷம் சென்ற வருடமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தங்களுடைய சுதந்திரத்துக்காக போராடிய மக்கள் ஒரே நாளில் 20,000 மக்களை கொன்னாங்க. இப்போ கொல்லப்பட்ட அலி கமெனியோடைய சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா 95 பில்லியனுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மறைமுகமாக பல அமைப்புகளாக பல தொழில்களாக இருக்கிறது. இதெல்லாமே ஈரானில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், ஆயில், அதுபோல் மத சிறுபான்மை இன மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்ட சொத்துக்கள், ஊழல் இப்படி சேர்க்கப்பட்டது. இவரால் உருவாக்கப்பட்ட ஈரானின் மிக சக்தி வாய்ந்த அமைப்பாக இருக்கக்கூடிய IRGC, இந்த அமைப்பும் ஈரான் முழுவதும் சொத்துக்களை வைத்திருக்கிறது. ஏன்னா இவங்க நினச்சா எந்த ஒரு பிஸ்னஸையும் தொடங்கலாம். இவர்களுக்கு எந்த முறைகேடான தொழில்னாலும் எல்லா அனுமதியும் கிடச்சிரும். இப்போ நம்ம நாட்டிலலாம் பாருங்கள், ஒரு 5 வருடம் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களே எவ்வளவு முறைகேடாக ஊழல் செய்து சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 35 வருஷத்துக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அதுவும் தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருக்கிறாங்க, எல்லையற்ற அதிகாரம். இப்போது யோசிச்சு பாருங்கள், அவங்க எந்த அளவு ஊழல் செய்து எவ்வளவு சொத்துக்களை குவித்திருப்பார்கள். IRGC ஏராளமான சொத்துக்கள் இருக்குது. இந்த IRGC தான் உரிமைகள் சுதந்திரம் வேணும்னு கேட்டு போராடின மக்களை இதுவரைக்கும் 82,000 பேரை கொண்டு இருக்கிறாங்க. உள்நாட்டில் ஒரு பக்கம் அவர்களுக்கு ஆதரவானவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அடக்குமுறை ஆட்சியால் பெரும்பாலும் மக்கள் இந்த அரசுலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சிராதா, ஆட்சி மாற்றம் வந்துடாதான்னு எதிர்பார்ப்புலையும் இருக்கிறாங்க. இந்த கமேனியுடைய மருமகனை என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். கமேனி இறந்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் இனிமேலாவது அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகணும், இதுவரைக்கும் இருந்த நிலையில் இருந்து இந்த ஆட்சி மாற்றம் நடந்து ஈரான் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த மத தலைவருக்கு ஆதரவாக வெளிநாடுகளில் வெஸ்டர்ன் பீப்புளும் ஆதரவாக இருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் ரொம்ப ஆதரவாக இருக்கிறாங்க. இந்தியாவில் கூட பார்க்கலாம், காஷ்மீரில் போராட்டம் நடத்துனாங்க. ஏன்னா காஷ்மீரில் ஷியா மக்கள் அதிகம். அதே போல் சென்னையில் கூட போராட்டம் நடத்துகிறாங்க. திமுகவை சேர்ந்தவர்கள் கூட இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி தலைவர் இறந்துட்டாருன்னு அழுறாங்க. 82,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பெண்கள் அங்கே ஒடுக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. அப்போல்லாம் இவங்க போராடவே இல்லை, ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கி அந்த மத தலைவர் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னோடனே வீதியில் போராடுறாங்க. இப்படி போராடுகிறவர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கலாம், சாதாரண மக்களாக தெரியலாம், ரொம்ப டீசெண்டாக இருக்கலாம், ரொம்ப நல்ல மக்களை போல் தெரியலாம். ஆனால் அவர்களுடைய அந்த ஐடியாலஜி, எப்படிப்பட்ட கோட்பாடு உடையவர்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் ஒரு நல்ல எதிர்காலத்தை, ஒரு நல்ல அரசாங்கத்தை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எந்த மதமாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட மதவெறியால் மனிதாபிமானம், நீதி எதையும் பார்க்காத மக்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் எப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்ததாக ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம்.